வணக்கம். என் பேர் வந்து ராம்கி. நான் ஹைடெக் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து தொழில் துறையில் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். பொதுவாக வந்து நாளுக்கு நாள் வந்து புது புது டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸுமே நாளுக்கு நாள் வந்து புது புது டெக்னாலஜி வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதன் அடிப்படையில் வந்து எங்கள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து என்பிடிஎல் கோர்சஸ் வந்து செமஸ்டருக்கு 2 கோர்ஸாவது பண்ணுவாங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சிஎன்சியாக இருக்கட்டும், ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், 3D பிரிண்டராக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ ஏஐ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய டெக்னாலஜியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஆசிரியர்கள் அனைவருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய என்பிடிஎல் கோர்சஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியோட நாலேஜ் வளர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேஜராக பார்க்குறது அப்படின்னா, பசங்களுக்கு வந்து ஸ்டடீஸை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பசங்களுக்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் அனுப்புறது, டெக்னிக்கல் காம்படிஷனில் வந்து அவனை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, நிறைய ப்ரோக்ராம் வந்து பசங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ண வைக்கிறது. இதனால் அவனை வந்து டீம் லீடரோட அவனுடைய தன்மைகள், அவனுடைய டீம் லீடர்ஷிப் பண்ணக்கூடிய குவாலிட்டியை வந்து அவனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் அவன் பின்னாடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து நாங்கள் எங்களால் அமைச்சு கொடுக்க முடியும். அதனால தான் எங்கள் பசங்க வந்து பிளேஸ்மெண்ட்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃபரில் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி இங்கேருந்து வெளியில் போன ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு ஃபர்தராக அதுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு மறுபடியும் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கும் நாங்கள் வந்து வரக்கூடிய கம்பெனிஸோட சேர்ந்து நிறைய ரெக்யூர்மெண்ட் போகிறோமே நாங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் காலேஜில் படித்த பழைய மாணவர்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறதா என்னன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு டெக்னிக்கலாக வந்து நான் வந்து பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா +1 +2 படிச்சுட்டு வரதை விட நீங்கள் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 10th முடிச்சு வந்தீங்க அப்படின்னா டிப்ளமோங்கிறது உங்களுக்கு ஒரு 3 வருஷம். அதுலேயும் உங்களுக்கு 2.5 செமஸ்டர் தான் நடக்கும். 6th செமஸ்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் போயிடுவாங்க பசங்க. அப்போ 6ஆவது செமஸ்டர் ஃபுல்லாகவே அவன் படிக்கும் போதே அவன் சேலரி எடுத்துருவான். அது போக வந்து 6ஆவது செமஸ்டர் முடிச்ச உடனே இன்ஜினியரிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 3 வருஷம், ஆக மொத்தம் 6 வருஷம் ஆகும். இதே நீங்கள் 12th முடிச்சுட்டு அவன் வந்து இன்ஜினியரிங் போகிறதா இருந்துச்சுன்னா +1 +2 2 வருஷம், இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம், 6 வருஷம் ஆகும். அப்போ வருஷம் வந்து எதுவுமே வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஆனால் அவன்கிட்ட நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இன்ஜினியரிங்கை விட பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்கும். ஸோ அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம காலேஜோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேபார்டரி. நீங்கள் லேபார்டரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சிலபஸில் கரிக்குலமில் இருக்கிறத தாண்டியும் பியாண்ட் த சிலபஸுக்கும் நாங்கள் அப்பரேட்டர்ஸ் நிறைய வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு 3D பிரிண்டர், ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேரில் பண்ணாலுமே போதும் தான். ஆனால் நாங்கள் அதுக்கும் கிட்ட வச்சு பசங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இனி உள்ள உலகங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் திணிங்கனாலே ஃபுல்லாகவே வந்து ரோபோட்டிக்ஸ் தான். அதனால் ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், சிஎன்சி ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ வந்து பசங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் லேக் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக எங்களோட கரிக்குலமில் நாங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸாக இருப்பாங்க. டீச்சிங் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியிலையும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியில் உள்ள பசங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும், அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து வருஷம் சிம்போசியம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட டெக்னிக்கல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனால அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அது போக வந்து நாங்கள் ஸ்கில் இந்தியாவில் இருந்தும் மத்திய அரசாங்கத்தோட ஸ்கில் இந்தியா மூலியமாகவும் நாங்கள் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி கனடா இந்தியா திட்டத்தின் கீழேயும் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து காலேஜ்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இங்கே வந்து வெளியூரில் உள்ள பசங்க வந்து இங்கே வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக பெண் குழந்தைகளுக்குன்னு தனியாகவும் விடுதி வசதிகள்லாம் இருக்குது. உள்ளே மெஸ்லாம் இருக்குது. அது மாதிரி செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எப்போதுமே உள்ளே இருப்பாங்க. அதனால் வெளியூரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இங்கே வந்து அழகாக படிக்கலாம். அதே மாதிரி இங்கே நியரஸ்ட்டில் ஒரு 15 பஸ் வந்து காலேஜ் பஸ் வந்து நாங்கள் விட்டுட்ருக்கோம். ஸோ அனைத்து வழித்தடங்களுக்கும் இங்கே வந்து மாணவர்களுக்கு வந்து எந்த விதமான கட்டணம் இல்லாமல் இலவசமாக தான் நாங்கள் பேருந்து வசதியும் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்
வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே மாநில அரசாங்கத்தோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழேயும் எங்க மாணவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு நிறைய காம்படிஷன்ல வெற்றியும் பெற்று இருக்கிறாங்க. அது மூலயமா பிளேஸ்மெண்ட்லயும் நிறைய மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. எங்க மாணவர்களுக்கு வந்து செமஸ்டர் லீவ்ல வந்து நிறைய கம்பெனிஸுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் அனுப்புகிறோம். இன்பிளன் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கும், இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஆனால் வந்து கம்பல்சரியாக நாங்கள் வந்து அந்த பசங்களை வந்து ட்ரைனிங் அனுப்புகிறோம். அப்போ அவன் படிக்கும் போதே அவனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீலிங் அவனுக்கு வந்துடும். ஸோ அப்போ அவன் வந்து அடுத்து நம்ம கம்பெனிக்கு போகிறதா நம்மளுடைய ஜாப் ரோல் எப்படி இருக்கும், அப்போ நம்ம அடிஷ்னலாக நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். வெறும் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோட இங்கே படித்து முடிச்சுட்டு ஒரு பையன் வெளியில் வரான் அப்படின்னா அவன்கிட்ட வெறும் டிப்ளமோ சர்டிஃபிகேட் மட்டும் இருக்காது. அவன் கண்டிப்பாக அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய வின் பண்ணியிருப்பான். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் காம்படிஷனாக இருக்கட்டும், பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இல்லைனா இன்பிளன் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். ஸோ இது ஏகப்பட்ட சர்டிஃபிகேட், நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அவன் கையில் நிறைய வச்சிருப்பான். அதனால தான் இன்டர்வியூவில் நிறைய பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய ஹெச்ஆர்ஸும் வந்து எங்கள் கம்பெனியை வந்து எங்கள் காலேஜை வந்து விரும்பி கேட்கறதுக்கு காரணமும் அதுதான். இப்போ எங்கள் காலேஜில் பொதுவாக வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல், ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல், சோசியல் ஆக்டிவிட்டீஸும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ரோட்ரைட் கிளப்பு. ஸோ இது மூலயமா வந்து நாங்கள் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மந்த்லி எப்படியும் ஒரு 4 ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். பசங்கிட்ட இருந்து போதை பழக்கத்தை ஒழிக்கிறது, அவனுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸை வந்து அவன் மனசில் வந்து ஊக்குவிக்கிறது. அது மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.